Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Malli, 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 பாத்தியா ரஞ்சிதா, இதுல நீ சொன்ன எந்த டயலாகுமே வரல. ரெண்டு பேருமே சம்பவம் நடந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உள்ளேயே வரீங்க. அது இது எடிட் பண்ண வீடியோ மேடம். எடிட் பண்ண வீடியோ எப்படி இருக்கும், டைரக்டான வீடியோ எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க நடக்க ஸ்டேஷனுக்கு. இது ஏஐல எடிட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நடக்கவே இல்ல. இன்ஸ்பெக்டர், இப்பலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏஐங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, குற்றவாளிகள்லாம் நிறைய பயன்படுத்துறாங்க, தப்பு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோ ஆதாரத்தோட மாட்டான் முதல்ல சொல்ற வார்த்தை ஏஐ தான். இது ஏஐ எடிட்டிங்கா இருந்தா ஃபாரன்சிக் லேப்ல கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இப்போ உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இதுவே போதும். கிளம்புங்க. மேடம், ரஞ்சிதா ரஞ்சிதாவும் தான். குற்றத்துக்கு உடந்தையா இருந்தவங்கள குற்றவாளி தான். ஏமா நீயும் வா. ஒரு நிமிஷம். கெடுவான் கேடு நினைப்பான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கியா? தப்பே செய்யாத மல்லிய ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு நினைச்சல, இப்ப நீ ஜெயிலுக்கு போ. இது ஆரம்பம் தான். இப்ப போயிட்டு சீக்கிரமா வந்துருவ. ஆனா கூடிய சீக்கிரமே நீ ரொம்ப நாள் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வரும். அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா கொஞ்சமாச்சும் புத்தியோட நடந்துக்கோ. போ போ. இன்ஸ்பெக்டர் வெயிட்டிங். போ போ. வாமா. ராஜிமா, அந்த மல்லி உள்ள தூக்கி வைக்கணும்னு பிளான் பண்ணோம். இப்ப நாம உள்ள வந்து நிக்கிறோம். என்ன சொல்றது? விதி இப்படி வீடு கட்டி அடிக்கும் நானே எதிர்பார்க்கல. ஏய், என்ன இங்க நிக்கிறீங்க? ரெண்டு பேரும் லாக்அப்ல போட்டுடலாமா? அவங்களெல்லாம் லாக்அப்ல போடாதீங்க. அந்த மல்லி டாய்லெட்ட கழுவுறத பாதியிலே விட்டுட்டால. குற்றவாளி இவங்க ரெண்டு பேரும் நிரூபணம் ஆயிடுச்சுல. இவங்க ரெண்டு பேரும் டாய்லெட்ட கழுவிடுங்க. மேடம், நாங்க எதுக்கு டாய்லெட் கழுவணும்? ஐ அம் ஃப்ரம் கனடா, யூ நோ. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மேடம். இங்க பாருமா, நீ எந்த நாட்டுல இருந்து வேணாலும் வா. இங்க சில தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். போலீஸ் அனாவசியமா அலைய விடுறது, மிஸ்கைட் பண்றது, பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நல்லவங்களை தூக்கி உள்ள வைக்கிறது, இதெல்லாம் பண்ணா இந்த தண்டனை கிடைக்கும். போங்க, போய் டாய்லெட்டை கழுவுங்க. மேடம், நான் முதல்ல என் லாயர் கிட்ட பேசணும். லாயர்ட்ட தானே, தாராளமா பேசுங்க. இவங்க எதுக்கு ஃபோன் பண்றாங்க? மேடம் சொல்லுங்க மேடம். யோ, எங்கயா இருக்க? நான் மந்தவெளியில ஆபீஸ்ல இருக்கேன் மேடம். இங்க பாரு, நான் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். நீ இப்பவே வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வா. என்ன கேஸ் மேடம்? எல்லாத்தையும் போன்லயே சொல்வாங்களா? நீ முதல்ல கிளம்பி வா. இதோ கிளம்பி வந்துறேன் மேடம், இதோ வந்துறேன். மேடம், என் லாயர் இப்போ வந்துருவாரு. எதுவா இருந்தாலும் என் லாயர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஆமா, இப்ப நாங்க எங்க உட்காரணும்? உங்களை உட்கார சொல்லவே இல்லையே. டாய்லெட் தானே கழுவ சொன்னேன். மேடம், நாங்க எதுக்கு மேடம் டாய்லெட் கழுவணும்? அதானே, நாங்க எதுக்கு மேடம் கழுவணும்? வனிதா, அந்த லத்தியை எடுத்துட்டு வா. ஓகே மேடம். மேடம், டாய்லெட் கழுவ மாட்டீங்களா? மேடம், டாய்லெட் கழுவ மாட்டீங்க? வாய்க்கடியே பேசுனீங்க. ஒரு நிரபராதிய மர்டர் கேஸ்ல மாட்டி விட்டீங்க. போய் கேஸ் கொடுத்து இன்ஸ்பெக்டர் நேரத்தை வீணாக்கி இருக்கீங்க. அதுக்கெல்லாம் தண்டனை வேணாமா? போய் கழுவுங்க. மேடம் மேடம் மேடம், இப்ப என்ன டாய்லெட் கழுவணும் அவ்வளவுதானே? நாங்க கழுவுறோம். மத்ததெல்லாம் என் லாயர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஆமா, டாய்லெட் எங்க இருக்கு மேடம்? வனிதா, டாய்லெட்டை போய் காட்டு. ஏய் வாங்கம்மா. சும்மா இருடி. வாமா. ஓடி போ. டாக்டர், அக்காக்கு நான் செக் பண்ணிட்டு வந்து சொல்றேம்மா. வாங்க சார்.
நீங்க தானா? நான் அந்த கோஷ்டி யாராவது வந்திருக்காங்களோன்னு நினைச்சேன். அந்த கோஷ்டில 2 பேரு இப்ப வெளியே இருக்காங்க. யாரு? அந்த கதிரேசா அப்புறம் நிஷா. கதிரேசம் போட்ட சீன் எல்லாம் ரொம்ப பெரிய சீன். பாவம், அந்த பொண்ணு ரேணுகாவை ரொம்ப பிரியமா தான் வளர்த்திருக்காரு. அவர் அவ்வளோ பாசமா இருக்கிறது தானே உனக்கு வசதியா போச்சு. அதனாலதான் நீ அந்த ஃபேமிலியே தங்குறது உனக்கு சுலபமான விஷயமா இருக்கு. டாக்டர் இருக்காரே. டாக்டர் இப்போ நம்ம டீம்ல ஒருத்தர் ஆயிட்டாரு. இப்போ நாம என்ன சொன்னாலும் செய்வாரு. அவரை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லை. சரி ரகு, ஆனா என்னை ஏன் இன்னும் இங்கேயே வச்சிருக்கீங்க? என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சே. அத வேகமா டிக்ளேர் பண்ணிட்டு என்ன வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? எதையும் அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிட முடியாது. அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அதுபடிதான் பண்ண முடியும். எனிவே அதோட முத ஸ்டெப்ப இன்னில இருந்து தான் எடுத்து வைக்கிறோம். நீ பழைய நிலைமையில இல்ல, நார்மலா தான் இருக்குன்னு சொல்ல போறோம். அதையும் டவுட்டா தான் சொல்ல போறோம். நீயும் அதை மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஆனா என்ன சீக்கிரம் இங்க இருந்து அனுப்பி வைங்க. அனுப்பிடுறோம். சரி, நான் வரேன். டாக்டர் போலாமா? டேக் கேர் சுடர். டாக்டர் என்னாச்சு? டாக்டர், அவ என் பொண்ணு தான். இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? ஷீ இஸ் ஆல் ரைட். அடிப்பட்ட இடத்துல கொஞ்சம் வலி இருக்கும் போல. அந்த வலியில கொஞ்சம் முணங்குறாங்க. அந்த பெயின் சரியாயிடுச்சுன்னா சரியாயிடுவாங்க. டாக்டர், அக்காக்கு இப்ப எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி உங்க அக்காவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்துச்சா? பிரெயின்ல சைக்காலஜிக்கல் இஷ்யூ மாதிரி? முன்னாடி நல்லா தான் இருந்தா. சமீபத்துல கொஞ்சம் மணல்ல சரியில்லாம இருந்தா டாக்டர். அந்த இது ரிப்போர்ட்ல தெரியுது. அதுல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆக்சிடென்ட்ல அவங்களோட மனநிலை சரியாயிடுச்சுன்னு தோணுது. அப்படியே டாக்டர்? நிஜமாவா? இன்னும் சில ரிப்போர்ட்ஸ் வரணும். இன்னொரு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கேன். அதுவும் வந்துருச்சுன்னா கிளியரா சொல்லிடலாம். ஆனா எனக்கு என்னவோ அவங்க நார்மல் ஆயிட்டாங்கன்னு தான் தோணுது. டாக்டர், அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு தங்கத்துல வேல் வாங்கி கொடுப்பேன் டாக்டர். அவ எங்க குடும்பத்தோட லட்சுமி டாக்டர். உங்க வாக்கு பழிக்கட்டு டாக்டர். எனிவே இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களா பேசுற வரைக்கும் யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, சரியா? ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கறது? டயட் சார்ட் எதுவும் சொல்லலையே. அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்குவாங்க. நீங்க worry பண்ண வேண்டாம். இல்ல டாக்டர், அவங்க நேத்துல இருந்து ஒரே ட்ரெஸ்ல இருக்காங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓஎஸ், தாராளமா பண்ணிக்கலாம். வாங்க போலாம். போலாம். நினைச்சம்மா, என் பொண்ணுக்கு ஏதோ நல்லது நடக்க போது நினைச்சம்மா. அப்படியே நடந்துருச்சு பாரு. கடவுளே, என் பொண்ணை எப்படியா சரி பண்ணி கொடுத்துரு. வெண்பா, லஞ்சுக்கு வெஜ் புலாவ் வச்சிருக்கேன். பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? சரி மல்லிமா. சின்ன பாக்ஸ்ல உனக்கு சர்ப்ரைஸா ஒரு ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன். அத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லணும். சரி மல்லிமா. அப்புறம் கிளாஸ்ல உன் ஃப்ரெண்ட் மீனு கிட்ட பேசிட்டே இருக்க கூடாது. பாடத்தை கவனிக்கணும், சரியா? சாயந்தரம் வந்ததும் நான் கேட்பேன். சரி மல்லிமா, கவனிக்கிறேன் மல்லிமா. ஓகே மல்லிமா, பை. என் செல்லம், என் புச்சு. அப்பாடா.
என்ன கண்ணு மல்லி உனக்கு அப்படியே ஸ்படிகம் மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படியா? ம், எவ்வளவு நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க? இந்த ஜென்ம முழிக்க. ம், நிஜமாவா? ம், ப்ராமிஸா. உனக்கு எந்த வேலையும் கிடையாது. இப்படியே மல்லியோட கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ஜென்மத்துல ஒரே வேலைன்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, சந்தோஷமா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ம், 6 நேரத்துக்கு. ம், ஆ, உங்க மச்சனிச்சி கிட்ட இருந்து போன் வந்ததும் அப்படியே பதட்ட மாட்டீங்க? இதுல உங்களுக்கு ஜென்மம் முழுக்க என் கண்ணை பார்க்கணுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கால, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும், இரு பேசிடுறேன். ஸ்பீக்கர்ல போடுங்க. மாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல பொண்டாட்டிய படுக்க போட்டு போயிட்டு அப்படியே மறந்துட்டீங்க. திரும்பி வரவே காணோம். ஏய் நிஷா, நேத்தெல்லாம் அங்கதானே இருந்தேன். அது நேத்து மாமா, சரியா 24 மணி நேரம் ஆயிடுச்சு. கட்டின பொண்டாட்டி அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது இப்படிதான் விஐபி மாதிரி வந்து பாத்துட்டு போவீங்களா? நிஷா, ஃபர்ஸ்ட் புரியாம பேசாத. ரேணுகா ஆபத்தான கட்டத்தெல்லாம் தாண்டிட்டா. நான் எங்க மல்லியையும் பார்க்கணும்ல, அவளை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும்ல, அந்த வேலை எனக்கு இருக்கு. மல்லி மல்லி மல்லி, நீங்க மல்லிய பார்த்தது போக மிச்ச நேரம் இருந்தாதான் மத்தவங்களையும் பாப்பீங்க மாமா. அது உங்க பொண்டாட்டியாவே இருந்தாலும் அதானே நிலைமை. நிஷா, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஹாஸ்பிடல்ல ரேணுகாக்கு வேற ட்ரெஸ் கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரதுக்கு நான் எந்த சப்போர்ட்டும் இல்லாம இருக்கேன். உங்களை மாதிரி என்னால விட்டுட்டு போக முடியாதுல, நான் என்ன பண்றது? இப்போ ரேணுகாவுக்கு வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதானே? நான் எடுத்துட்டு வரேன், போனை வை. அது மட்டும் இல்ல மாமா, கொஞ்சமாச்சு உங்க பொண்டாட்டி மேல அக்கறையா இருங்க. அவளை சாகடிச்சிடாதீங்க. நீ ரொம்ப பேசுற, போனை வை, நான் வரேன். உங்க மச்சனிச்சி கிட்ட நல்லா டோஸ் வாங்கியாச்சா? அவ ஏதாச்சும் புரியாம பேசுவா. நான் ஏதோ ரேணுகாவை மறந்துட்டு திரியுற மாதிரியே பேசுவா. அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அதை நான் நினைக்காம இருப்பானா? லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா. இல்ல, இப்ப அவளுக்கு என்ன பிரச்சனையா? அதான் கேட்டல்ல, ரேணுகாவுக்கு வேற Dress வேணுமா, அதை எடுத்துட்டு வர சொல்றான். ஆ, கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். Dress பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன், சேர்ந்து போலாம். நீங்க ரெஸ்ட் எடு மல்லி. ராத்திரிலாம் ஒழுங்கா ஸ்டேஷன்ல தூங்கி இருக்க மாட்டேன். ஆ, எனக்கு அது ஒரு விஷயமே இல்ல, நானும் வரேன். ம்? ரேணுகா படிகளில் விழுந்தது தற்செயலாக நடந்த விபத்து தான் என்றும் அது மல்லி தள்ளிவிட்டதால் நிகழ்ந்தது அல்ல என்பது ஆதாரபூர்வமாக நிரூபணமானதால் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குகிறேன். இப்படிக்கு நிஷா. இங்க கையெழுத்து போடுமா? சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வேண்டியது எங்களோட ரொட்டீன். அதான் சார் எழுதி வாங்கிட்டு போக வந்தேன். அப்படியா? ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், வரேன் சார். சாரி மாப்ள, இந்த நிஷா பண்ண காரியத்துல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. மல்லி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் இதுக்கு சம்மதிச்சிருக்கே மாட்டேன். என்னை கேட்காமலே செஞ்சிட்டான். பரவாயில்ல, இது எல்லாத்தையும் கடந்து வரணும்னு இருக்கு. என்ன செய்ய முடியும்? உங்க பெருந்தன்மை நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு மனசே கேட்கல மாப்ள. மல்லிமா, இந்த விஷயத்துக்காக நான் பரிபூர்ணமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்னை மன்னிச்சிருமா. அப்பா, என்ன உங்க பொண்ணுன்னு தானே சொல்லுவீங்க. என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கலாமா? இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா. நிஷா பண்ண இந்த காரியத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதாம்மா ஆகணும். என்னை நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் என் மனசு ஆறும். சரிங்கப்பா, கையெடுங்க, நான் மன்னிச்சிட்டேன். நிஷா, நீயும் மன்னிப்பு கேளுமா. நீ இப்ப மன்னிப்பு கேட்கலன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். விடுங்க, எதுக்கு இதை பெரிய விஷயமா பாக்குறீங்க? ராஜுவும் ரஞ்சிதாவும் மல்லி தள்ளி விட்டத கண்ணால பார்த்தேன்னு சொல்லும் போது இவ நம்ப தானே செய்வா. விடுங்க. மாப்பிள, நான் உங்க மேலேயும் மல்லி மேலேயும் எவ்வளவு கோபமா இருந்தேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன், உங்களை நான் கொலை பண்ணணும்னு கூட நினைச்சிருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் என் பொண்ணு ரேணுகாவை காப்பாத்தி கொண்டு வரதுல எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன்னு நான் உங்க கூடவே இருந்து பார்த்திருக்கேன் மாப்பிள. அதுலயும் மல்லி
நானே என் பொண்ணுன்னு என் வாயிலே சொல்ற அளவுக்கு ரேணுகாவை கவனிச்சுக்கிறான். இந்த மல்லியை நான் சந்தேகப்பட்டிருக்கலாமா? ரொம்ப தப்பு மாப்ள. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். நிச்சா, நீ மன்னிப்பு கேளு. மல்லி மாமா என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல நிஷா. ரேணுகாக்கா எப்படி இருக்காங்க? நான் அவங்கள பார்க்கதான் இப்ப வந்தேன். நல்லா இருக்கம்மா. வாங்க பார்க்கலாம். மாப்பிள வாங்க. வாங்க வா. வா. என்ன விஜய் மல்லியை கூட்டிட்டு வரான்? அவளை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? லாக்அப்ல இருக்க அப்படியே ஜெயிலுக்கு போயிடுவான்னு நினைச்சேன். போகலையே. ஐயோ வட போச்சே. வம்பு வேண்டாம், கண்ணை மூடிப்போம், தூங்குற மாதிரி நடிப்போம். பாத்தியாம்மா எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு? இப்பதான் இவ வயசுக்குரிய பொண்ணு மாதிரியே தூங்கிட்டு இருக்கா. இத்தனை நாளும் குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருப்பா. கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இவ கீழே விழுந்ததுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இவளுடைய மணல்ல சரியாயிருச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. இனி அவங்க குழந்தை மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க, நார்மலா எப்போதும் இருக்க மாதிரி இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படியா? டாக்டர் சொன்னாரா? சொன்னாரு மாப்ள. என் மனசு பூரிச்சு போச்சு. அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தங்கத்துல வேல் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டி இருக்கிறேன். நேத்து நீங்க வந்து பார்த்தப்பவே என் பொண்ணு முகத்துல ஒரு மாற்றம் தெரிஞ்சாமே, நீங்க கவனிக்கலையா மாப்ள? கவனிச்சேன். அப்போ மல்லி கிட்ட சொன்னீங்களா? மல்லி, மாப்பிள்ள சொன்னாராமா? சொன்னாருப்பா. எப்படியோ அக்கா பழைய மாதிரி திரும்பி வந்தா ரொம்ப சந்தோஷம்தான். நீ எங்கடி சந்தோஷப்பட போற? சும்மாவே மாட்டி வில்லன் தானே நினைச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப நான் நல்லாயிட்டேன்னு தெரிஞ்சா இன்னும் பெருசா பிளான் பண்ணுவல்ல? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அம்மா, நீ ரேணுகாவை கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைக்கிற. இவளும் உன் மேல ரொம்ப பாசமா தான் இருக்கா. ஆனா காலம் சட்டுன்னு உங்க ரெண்டு பேரையுமே எதிர நிறுத்தடிச்சு பாரு. நல்ல வேளை வெண்பா எடுத்த வீடியோ இருந்துச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பார்க்கவே கொலை நடங்குதுமா. இந்த விதமா இல்லைன்னா வேற விதமா உண்மை வெளிப்பட்டிருக்கும். உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. நீங்க சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள. எப்படியோம்மா, இவ குணமாகி வந்ததும் நீங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி போல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். அப்பா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. இந்த ரேணுகா அவங்க உண்மையான பொண்ணு இல்ல, அவ நடிச்சிட்டு இருக்கா. அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியாம தான் நான் ஒவ்வொரு நாளும் நரகத்துல கழிச்சிட்டு இருக்கேன். என்னம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு பதிலும் சொல்லாம நீ ஏதோ யோசனையிலே இருக்கிற. அப்பா, ரேணுகா அக்கா குணமாகி வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேச எவ்வளவு விஷயம் இருக்கு. அவரும் அக்காவும் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு பழசெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க சொன்ன மாதிரி ஒத்துமையாவும் இருக்க போறத நினைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் மனசு யாருக்கும் வராதுமா. இவங்க ரெண்டு பேரும் பழகினதை பொறாமையா எடுத்துக்காம கேட்டு சந்தோஷப்படணும்னு நினைக்கிற பாரு. உன் குணமே தனிமா. யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? அவ என்ன மாட்ட வைக்கிறதுக்கு இப்பவே பிளான் போடுறா. நான் சரியாயிட்டா பழைய கதையெல்லாம் சொல்லணும்ல, சொல்ல முடியாம என்ன முழிக்க வைக்கிறதுக்கு இப்பவே திட்டம் போடுறான். அது புரியாம நீ பாராட்டிக்கிட்டு இருக்க. ஐயோ, மனநலம் சரியில்லாத மாதிரி வந்து ரேணுகாவா நடிச்சேன். இப்ப கீழே விழுந்ததை சாக்கா வச்சு குணமாயிட்ட மாதிரி நடிக்க பாக்குறேன். நல்லாவே தெரியுது. நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வா, உன்னை துண்ட காணும் துணிய காணும்னு ஓட வைக்கிறேன் பாரு. எப்படி தூங்குறா பாரு. சார், கொஞ்சம் ட்ரிப்ஸ் மாத்தணும். மாத்திக்கோங்கம்மா. அப்பா, இன்னைக்கு வெண்பா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுக்கு போகணும். நான் போயிட்டு வரேன். மாப்பிளையும் கூட்டிட்டு போமா. போயிட்டு வாங்க மாப்பிள. நிஷா வர. நிஷா, யோ மரமண்ட, என்ன உன் பொண்ணுங்கிற? ஆனா உன் பொண்ணோட புருஷனை இன்னொருத்தி கூட அனுப்பி வைக்கிற. உன் பெருந்தன்மையில தீய வைக்க. ஐயோ, பழசெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு போறான். இந்த கண்டத்தை எப்படி தாண்ட போறேன்னு தெரியலையே. பேசாம புத்தி சுவாதீனம் இல்லாதவளாவே இருந்திருக்கலாம் போல இருக்கே.
Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.